வணக்கம் அண்ட் வெல்கம். இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 376 ஓட்டங்களுக்கு 10 விக்கெட்டுகள் இருந்தது. அஸ்வின் 113 ஓட்டங்களையும் ஹசன் மஹமூத் 83 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். பங்களாதேஷ் தனது முதலாவது இன்னிங்ஸில் 149 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இருந்தது. ஷகிப் அல் ஹசன் 32 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் பும்ரா 50 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இப்போட்டியில் விராட் கோலி முதல் இன்னிங்ஸில் 17 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இந்திய அணியினர் 81 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து இரண்டாவது நாளை நிறைவு செய்தது. தற்போது களத்தில் சுப்மான் கில் 33 ஓட்டங்களுடனும் ரிஷாட் பண்ட் 12 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காமல் உள்ளனர். நாளை 3ஆம் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி குறிப்பிட்ட அளவு ஓட்டங்களை பெற்றுவிட்டு பங்களாதேஷுக்கு துடுப்படுத்தாட வழங்குமா அல்லது அனைத்து விக்கெட்டுகளும் இழக்கும் வரை துடுப்படுத்தாடுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இப்போட்டியில் விராட் கோலி முதல் இன்னிங்ஸிலும் இரண்டாவது இன்னிங்ஸிலும் சரியாக விளையாடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. போட்டியில் அதாவது இந்த சீரீஸில் விராட் கோலி 50 ஓட்டங்களை கடக்கும் இடத்து மிகப்பெரிய சாதனையை படைப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.